நீ என்ன சொல்றியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சோழியை போட்டேன். 4ஆம் இடம் 1 2 3 4 4ன்னு வந்துச்சு. தாய் மனை வீடு வாகன சுகம் எல்லாமே 4 தான். 4 வந்துருச்சியா, கண்டிப்பாக நீ வந்து அற்புதமான முறையில் நீ வந்து வீடு கட்டிடுவியா. கோயில் கட்டுற இடத்துக்கு போங்க. நேராக போயிட்டு செங்கல் வாங்குங்க. செங்கல் வாங்கி அதில் ராம்னு எழுதுங்க. ஒரு 1008 பூஜைகளில் கலந்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி. அகோரிகள் கையால் ஆசீர்வாதம் வாங்கப்பட்ட ஒரு சோழி. எல்லா கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலையும் நலைச்சி எடுத்து வந்திருக்கேன் நான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஒருத்தர் நேயர் வந்திருந்தாரு. வந்துட்டு, சார் நான் ஒரு மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு இதோட 40 to 50 வீடுகள் நான் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அத்தனை பேருமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டும் நான் நல்லா பண்ணுறேன். நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன், அருமையாக இருக்குது. ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னால் எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. எனக்குன்னு ஒரு சென்ட் இடம் கூட என்னால் வாங்க முடியல. நான் இறைவன்ட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அப்பா நீ எனக்கு என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அன்றைக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. எனக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருமே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சொந்த வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நிறைவேறுமா நிறைவேறாதா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கேட்டார். அம்மா ஐயா சொல்கிற மாதிரி எது வந்தாலும் சரி இதை தானே எடுப்போம். மீனாட்சி மீனாட்சி என்னாச்சின்னு சொல்கிற மாதிரி எடுத்தேன், போட்டேன், ஸ்ப்ரே அடித்தான். அம்மா தாயே, இவருடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வந்து இவருக்கு சொந்த வீடு அமையுமா அமையாதா, அமையினா நான் இந்த மாதிரி வா, அமையாதுன்னா இந்த மாதிரி வான்னு சொல்லிட்டு, அம்மா தாயே நீயே தோண, நீ சொல்கிறது தான் வாக்கு, நீ சொல்கிறது தான் விஷயம், நீ என்ன சொல்றியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சோழியை போட்டேன். 4ஆம் இடம் 1 2 3 4ன்னு வந்துச்சு. தாய் மனை வீடு வாகன சுகம் எல்லாமே 4 தான். 4 வந்துருச்சியா, கண்டிப்பாக நீ வந்து அற்புதமான முறையில் நீ வந்து வீடு கட்டிடுவியா, இதில் எந்த மாற்றமும் கிடையாதியா அப்படின்னு மாதிரி சொன்னேன். என்ன சார் சொல்றேன், நான் 4ன்னு போட்டேன். தாய் மனை வீடு வாகன சுகம் எல்லாமே ஜோதிட ரீதியாக அதுதான். 4ஆம் இடம் உனக்கு அருமையாக வேலை செய்யுது, உனக்கு கண்டிப்பாக வீடுகள்லாம் கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, இதை வச்சு இந்த சோழி சாதாரணமான சோழி கிடையாது. ஏறக்குறைய ஒரு 1008 பூஜைகளில் கலந்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி. அகோரிகள் கையால் ஆசீர்வாதம் வாங்கப்பட்ட ஒரு சோழி. எல்லா கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலையும் நலைச்சி எடுத்து வந்திருக்கேன் நான். இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மகான்கள்லாம் இங்கேருந்து தீர்த்த யாத்திரை போகும்போது அவங்க கையில் கொடுத்து விட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் வாங்கிட்டு வந்த ஒரு அற்புதமான சோழி. இது கேட்டு தான் நான் எல்லா வேலையும் செய்யறேன். இது என்ன சொல்லுது அதுதான். நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. போட்டிருக்கிறேன், உனக்கு வந்துருக்குது, கண்டிப்பாக நடக்கும்னு. சரி நீங்கள் சொல்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, இப்போவே நடந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது, வேற என்ன பண்ணணும் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ண வேணாம். சாலை ஓரத்தில் இருக்காங்களே, வீடு இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செம்பு டம்ளர் அல்லது செம்பு பாத்திரம் ஒன்று வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் பண்ணலாம்னு பரவாயில்ல, செம்பு பாத்திரம் ஒன்று வாங்கி கொடுத்து அதில் சாப்பாட்டுக்கு செலவுக்கு ஏதோ காசும் போட்டு கொடுத்துருங்க. இது ஒன்று செய்யுங்க. எங்கேயாவது கோயில் கட்டுறாங்களா, கோயில் கட்டுற இடத்துக்கு போங்க. நேராக போயிட்டு செங்கல் வாங்குங்க. செங்கல் வாங்கி அதில் ராம்னு எழுதுங்க. ராம்னு ஒரு 108 செங்கல்ல எழுதுங்க. எழுதி அந்த கோயிலில் கொண்டு போய் தானமாக கொடுத்துருங்க. இந்த 2 வேலை மட்டும் செய்யுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அது 2 செய்யறதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது 2 மட்டும் செய்யுங்க. செஞ்சுட்டு வாய்ப்பு கிடைச்சா சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வாங்க. வாய்ப்பு கிடைச்சா பூமிநாதேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க, செவலூர். வாய்ப்பு கிடைச்சா இங்கே பூமிநாதர் கோயில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது செவ்வாய் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து வழிபாடு மட்டும் செய்யுங்க. வேற லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஜெயிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறத விட என் சோழி என்ன சொல்லுதோ அதுதான். இதில் வராதுன்னா வராது, நீங்கள் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனால் இதை செஞ்சு பாருங்கள், அற்புதமான வேலை நடக்கும் அப்படின்னு. ஒரு 1 மாதம் இருக்கும். 1 மாதம் கழிச்சதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டில் ஒரு சிக்கல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 300 ஃப்ளாட் இருக்குது, பின்னாடி ஒரு 200 ஃப்ளாட் இருக்குது. இது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிற டைமு. பின்னாடி இருக்கக்கூடிய 200 ஃப்ளாட்டை வந்து அவன் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 300 ஃப்ளாட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்கிறான். ஏன்னா முதல்ல எப்பவுமே முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டினுடைய ரேட் அதிகமாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டினுடைய ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டினுடைய ரேட்டை வச்சு தான் முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ என்ன இப்போ இது அப்படின்னா, அந்த 200 ஃப்ளாட் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் போய் இந்த மாதிரி சாமி கிமெல்லாம் கும்பிட்டு இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார இருந்த பிரச்சனை சரியாயிருச்சு, 2 பேருமே சேர்ந்து மொத்த நிலத்தையும் கொடுத்தலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம், யாராவது பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவர் வந்து 2-3 பேர்த்து சொல்லி வச்சிருந்துருக்காரு. முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஓகே நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தாச்சு. வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃப்ளாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் கமிஷன் தானே கொடுப்பாங்க. ஒரு ஃப்ளாட்டுக்கு இவ்வளோ மாதிரி பர்சன்டேஜ் கமிஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ட்ரையலுக்காக வீடு கட்டலாம், ஒரு முன்னாடி வந்து ஒரு 5 வீடு மட்டும் கட்டி விடலாம், ட்ரையலுக்காக வீடு கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லும்போது
அந்த ஓனர், அதாவது இந்த இவர் பேசி வச்சிருக்கிறாருல, அவருக்கு இவர் மேல ரொம்ப ஒரு அபிப்பிராயம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே, முதல் வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த வீடு வந்து நீங்க கட்டிக்கங்கன்னு இருக்கிறார். நீங்க கட்டிக்கங்க, அந்த காசு எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த பிளாட் வைக்கக்கூடிய கமிஷன் காசு வந்து எடுத்து கட்டிக்கன்னு இருக்கிறார். டக்கு 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 டக்குன்னு வேலையாகி கரெக்டாக ஒரு 6-7 மாசத்துக்குள்ளார அவருக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அப்போ இறைவன் முடிவு பண்ணணும், ஒரு விஷயத்தை இவருக்கு கொடுக்கலாமா வேணாமா அவர் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ இறைவன் கொடுக்கணும் முடிவு பண்ணுறாருன்னா கொடுத்துருவார். அதுக்கான நேரம் காலம் இதுதான் தேவை. 5000 கோடி ரூபா கையில் காசு வச்சிருந்தாலும் என் இஷ்டத்துக்கு போய் எலெக்ஷன் நின்ற முடியுமா? எப்போ எலெக்ஷன் வருதோ அது வரலும் காத்திருக்கணும், காசை சேமிச்சு வைக்கணும், எலெக்ஷன் தேவைகளுக்கான எல்லா விஷயம் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு என்ன தயார்படுத்திக்கணும், தகுதியாக்கிக்கணும், எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி மிக அற்புதமான வேலைகளை செய்து தரக்கூடியவர்கள் இறைவன். இறைவன் முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லாமே நடந்துரும். இந்த 2 பரிகாரம் மட்டும் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக சொந்த வீடு உங்களுக்கும் அமையும். நன்றி.